Good morning students. So in class topic பார்த்தீங்கன்னா conjugate roots. இந்த ரூட்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தாச்சு. ரூட்ஸ்னால் என்ன, அந்த வேல்யூ எப்படி ஆட் பண்ணலாம், செப்பரேட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம், டிவைட் பண்ணலாம் அப்படின்ற சம்ஸை பற்றி நிறையா எக்ஸ்பிளைன் சம்மோட பார்த்துருந்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூஷன் தான் காஞ்சுகேட் ரூட்ஸ். அதனால் சார் காஞ்சுகேட் ரூட்ஸ் அது கொடுக்குற வேல்யூ பார்த்தீங்கன்னா டிவைட் ஃபார்மெட்டில் ரூட் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது, எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த காஞ்சுகேட்ன்றது பார்த்திங்கன்னா எல்லா விதமான சம்லையும் யூஸ் பண்ணுவோம். நீ போகிறதுல அல்ஜிப்ரா மார்க்மெண்ட்லேயும் சரி, டெக்னாமெட்ரி மெத்தடும் சரி, எல்லா மெத்தடுமே இந்த காஞ்சுகேட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் இந்த காஞ்சுகேட்னா என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கங்க. வேல்யூ பாருங்கள், ரூட்ஸ் லைக் a + ரூட் ஆஃப் b. ஸோ இதனுடைய காஞ்சுகேட் பார்த்தீங்கன்னா சென்டர் வேல்யூ மட்டும் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக மாறும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறும். இட் இஸ் கால்ட் ஏ காஞ்சுகேட் ரூட்ஸ். அதாவது ரூட் வேல்யூ பக்கத்தில் உள்ள சிம்பிள்ஸ் மட்டும் மாறுச்சுன்னா காஞ்சுகேட் ரூட்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஃபார் எக்ஸாம்பிள் கீழே பாருங்கள், 3 + √3 காஞ்சுகேட். ரூட்டோட வேல்யூ பக்கத்தில் ப்ளஸ் இருக்குது. இப்போ அதனுடைய காஞ்சுகேட் என்ன வரும்னா 3 - √3. ஓகேவா? a + ரூட் பி. அப்போ ரூட் பி பக்கத்தில் ப்ளஸ் இருக்குது. ஸோ அதனுடைய காஞ்சுகேட் வேல்யூ பார்த்தீங்கன்னா a - ரூட் பி. ஸோ இந்த காஞ்சுகேட்லாம் யூஸ் பண்ணி எப்படி சம் செய்யலாம் அப்படின்றது தான் இந்த எக்ஸசைஸ் 2.7 பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி நிறையா பார்த்த அந்த மாடல் தான். ஸோ எப்படி டிவைட் பண்ணலாம், செப்பரேட் பண்ணலாம், எல்சிஎம் பார்க்கலாம், அந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். இதில் புதுசாக யூஸ் பண்ண கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஞ்சுகேட். அது வேறு ஒன்றும் கிடையாது, சம் செய்யும்போது நிறைய ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ரேஷனலைஸ் த டினாமினேட்டர். டினாமினேட்டரை ரேஷனலைஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எப்பயுமே எந்த ஒரு சம்மை நீங்கள் சால்வ் பண்ணும்போது டினாமினேட்டரில் ஸ்கொயர் ரூட் வரக்கூடாது. டினாமினேட்டரில் ஆன்சர் என்ன பண்ணக்கூடாது, ஸ்கொயர் ரூட்டில் வரக்கூடாது. ஸோ அதை தான் ரேஷனலைஸ் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1/√50. எந்த ஒரு கொஷின் சரி, ஆன்சரும் சரி, டினாமினேட்டரில் என்ன வரக்கூடாது, ரூட் வரக்கூடாது. அதே ரூட் வேல்யூ எங்கே வரலாம், நியூமினேட்டரில் வரலாம். ஸோ கொஸ்டின் அதை தான் கொடுத்துருக்காங்க, 1/√50. இந்த 1/√50 இருக்கு இல்லையா, டினாமினேட் காஞ்சுகேட்னா சார் 2 நம்பர் கொடுத்தா தான் காஞ்சுகேட். இப்போது a + b ரூட் b அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இப்படி கொடுத்தா தான் இது காஞ்சுகேட். ப்ளஸ்ஸை மைனஸாக எடுக்கணும், மைனஸை ப்ளஸ்ஸாக எடுக்கணும். ஸோ இங்கே √50 தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் வேறு பக்கத்தில் காஞ்சுகேட் நம்பர் இல்லாமல் ரேஷனலைஸ் நம்பர் மட்டும் கொடுத்துருக்காங்க, √50 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அவனோட காஞ்சுகேட் டேரெக்டாக நம்ம அதவே நம்ம காஞ்சுகேட் எடுத்துக்கலாம். ஸோ டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் தான் நியூமினேட்டர்லையும் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். இது பேர் தான் காஞ்சுகேட். இப்போ 1/√5ன்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்குது, 1/√5. என்னுடைய காஞ்சுகேட் என்ன பார்த்தீங்கன்னா அதே √5 தான், டிவைட்லேயும் √5 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரேஷனலைஸ் நம்பர். ரேஷனலைஸ் நம்பரை டினாமினேட்டர் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கும்போது 1/√50ன்னு சொல்லியிருக்கு. அதனுடைய காஞ்சுகேட் பார்த்தீங்கன்னா √50 / √50. சார் ப்ளஸ் மைனஸ்லாம் மாற்றணும்னு சொன்னீங்களே சார், ப்ளஸ் மைனஸ் எப்போ மாற்றணும், இந்த ஃபார்மேஷன் இருந்தால் மட்டும் தான் மாற்றணும். a - √b, a + √b, a 3 + √2 அந்த மாதிரி கான்செப்டில் இருந்தால் மட்டும் தான் ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றணும், மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றணும். இங்கே வெறும் √50 தான் இருக்கும். அப்போ அதாவே காஞ்சுகேட் எடுத்துக்கலாம், √50/√50. இப்போ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள், 1 × √50 √50. எந்த ஒரு ரூட் வேல்யூ சேம் ரூட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், அதே நம்பர் தான் கிடைக்கணும். ஏன்னா நிறையா பார்த்துருக்கோம். √50 × √50 என்ன வரும், வெறும் 50 தான் வரும். இப்போ √2 × √2 என்ன வரும், +2, வெறும் 2 தான். √3 × √3 என்ன வரும், வெறும் 3. ஏன்னா 2 3க்கு என்ன பண்ணுவோம், ஒரு 3 எடுப்போம். 2 2க்கு என்ன பண்ணுவோம், ஒரு 2 எடுப்போம். அதே மாதிரி 250க்கு என்ன பண்ணுறோம், ஒரு 50 எடுக்கிறோம். அதாவது சேம் ரூட் வேல்யூ நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது சேம் ஆன்சர் தான் கிடைக்கும், ரூட் மட்டும் வேல்யூ வராது. இப்போ 1 × √50 √50, √50 × √50 ஆன்சர் வரும் 50. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணலாமா சார், ஸ்டாப் பண்ணலாம். பட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் பண்ணிக்கலாம். இதை எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணுறது? ஸோ இங்கே √50 எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 5 5 2. பட் இங்கே ரூட்டில் இருக்கனால ரூட் போட்டேன். ஸோ அதே சேம் 50க்கு பார்த்தோம்னா 5 × 5 × 2ன்னு வரும். இது எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்சிஎம் நிறையா சம் பார்த்துருக்கோம். இப்போது ஸ்கொயர் ரூட்டில் 2 5 இருக்கு இல்லையா, அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு 5 காமன் எடுத்துருவோம். ரிமைனிங் என்ன இருக்கும், √2 மட்டும் இருக்கும். டிவைடர்
இங்கே காமன் எடுக்கணுமா, அந்த நெசசிட்டிலாம் தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே டேரெக்டாக அப்படி எழுதிக்கலாம். 5 × 5 × 2. ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணி எழுதலாமா? ஸோ மல்டிப்ளை பண்ணி இருந்த நம்பரை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி எலாபரேட் எழுதியிருக்கோம். ஸோ அது திரும்ப மல்டிப்ளை பண்ண தேவையில்லை, ஏன்னா கேன்சல் பண்ண நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ மேலே நியூமரேட்டரில் ஆன்சர் பாருங்கள், 5√2. டிவைடில் பார்த்தீங்கன்னா 5 × 5 × 2. இப்போ 5 என்ன ஆயிடுது உங்களுக்கு, கேன்சல் ஆயிடுது. இந்த √2 வேல்யூ அப்படியே வந்துடும். 5 2s are 10. இதுதான் ரேஷனலைஸ் இன்டு த டினாமினேட்டர். சரிங்க சார். செகண்ட் சம் பாருங்கள், 5/3√5. ஸோ இதோடைய கான்ஜுகேட் பார்த்தீங்கன்னா இந்த 3√5 ரெண்டு நம்பர் சேர்த்துமே கான்ஜுகேட் எடுக்கலாம், இல்லை வெறும் √5 மட்டும் நம்ம கான்ஜுகேட் எடுக்கலாம். எப்போயுமே ஸ்கொயர் ரூட் வர நம்பரை மட்டும் நீங்கள் எடுத்துக்கங்க. இங்கே 5/3/√5 இருக்கு இல்லையா, அதை டேர்ம்ஸ் அப்படி எழுதுகிறேன், 5/3√5. ஸோ இது தனிப்பட்ட முறையில் தான் இருக்குது. ஸோ அப்படின்றப்போ இந்த 5 என்ன பண்ணலாம், √5 கான்ஜுகேட் எடுக்கலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், 5 × √5 5√5. இங்கே பார்த்தீங்கன்னா 3க்கு மல்டிப்ளை பண்ண ஹோல் நம்பர் கிடையாது. ஸோ 3 அப்படி எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், √5 × √5 என்ன வரும், 5. எஸ், √5 × √5 ஆன்சர் 5. இப்போ இந்த 5வும் இந்த 5 என்ன உங்களுக்கு கேன்சல் ஆகிடுது. ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், √5/3. இது மேலேயும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, முடியாது. ஸோ அதோட என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், √75/√18. சார் ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா சார், எப்படி சார்? ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷனை வேணாம். ஃபஸ்ட்டு சம பாருங்கள், 1/√50. இதை நம்ம கேன்சல் பண்ண முடியாதனால டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிட்டோம், கான்ஜுகேட் எடுத்து வேல்யூ பார்த்துட்டேன். √75/√18 இதை முதல் கேன்சல் பண்ண முடியுமான்னு செக் பண்ணோம். சார் எனக்கு 18 டேபிள் தெரியாது, 5 டேபிள் தெரியாது, அந்த மாதிரி கான்செப்ட் பெரிய நம்பரை கொடுத்தாலும் நீங்கள் யோசிக்கவே வேணாம். டேரெக்டாக எல்சிஎம் பார்த்துரு. √75 எல்சிஎம் பார்க்கும்போது √3 × 5 × 5 டிவைடர் √18 வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 × 2 × 3. ஸோ இங்கே எதெல்லாம் கேன்சல் ஆகும், அப்படி கேன்சல் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணுறோம். 2 5க்கு என்ன பண்ணலாம், ஒரு 5 எடுத்தாச்சு, ரிமைனிங் என்ன இருக்கும், √3 இருக்கும். 2 3க்கு என்ன பண்ணலாம், ஒரு 3, ரிமைனிங் √2. எதுவும் கேன்சல் ஆகுமா, கேன்சல் ஆகாது. சரி ஓகே, விட்டுருங்க. இங்கே 3√2 இருக்குது. கான்ஜுகேட் என்ன எடுப்பீங்க, கான்ஜுகேட் என்ன பழப்போம், 3√2 எடுக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், அந்த ஸ்கொயர் ரூட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் எடுக்கணும். இப்போ சப்போஸ் √5 இருந்தால் √5 எடுக்கணும், √6 இருந்தால் √6 எடுக்கணும். நம்மளுக்கு √2 தான் இருக்குது. அப்போ √2 × √2ன்னு எடுக்கிறேன். இந்த 5 வெளியில் ஹோல் நம்பர் வேறு நம்பர் கிடையாது, அந்த 5 அப்படி எழுதியாச்சு. சேம் ஸ்கொயர் ரூட் இருந்தால் உள்ளே என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 3 2s are 6. இங்கே என்ன பண்ணுவோம், 3 அப்படி எழுதிட்டேன். டபுள் √2 × √2 என்ன வரும், 2 தான். இப்போ 5√6 3 2s are 6. சரிங்களா, ஆன்சர் ஓவர். ஃபோர்த் சம் பார்த்தீங்கன்னா 3√5/√6. இங்கே டேரெக்டாக நீங்களே சொல்லுங்கள், இதுக்கோட கான்ஜுகேட் என்ன போகிறோம், டினாமினேட்டர் என்ன இருக்குது, √6. அப்போது நியூமரேட்டர் டினாமினேட்டர் எதால் மல்டிப்ளை பண்ணணும், √6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 3√5/√6 கொஸ்டின் அப்படியே இருக்கும். இதனுடைய கான்ஜுகேட் √6/√6. இப்போ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணும்போது 3 அப்படியே வந்துடும். 5 6 are 30. √6 × √6 என்ன வரும், 6. 1 3s are 3, 2 6 are 12. அப்போ √30/2. தட்ஸ் ஆல். சரிங்களா. இப்போது செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ரேஷனலைஸ் த டினாமினேட்டர் அண்ட் சிம்பிளிஃபை. ஸோ அதே கொஸ்டின் தான். ஸோ டினாமினேட்டரை ரேஷனலைஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம். ஓகே, கொஸ்டின் பாருங்கள், √48 + √32 டிவைடர் √27 - √18. சார் மொதல் சம்மில் பார்க்கும்போது டினாமினேட்டரில் ஒரே ஒரு ரூட் வேல்யூ தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிட்டோம், கான்ஜுகேட் அதவே எடுத்து என்ன பண்ணிட்டோம், மல்டிப்ளை பண்ணிட்டு ஆன்சர் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி சம்மில் ரொம்ப முக்கியமான சம்மு, 5 மார்க் கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. கொஞ்சம் கவனமாக கவனிங்க, ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். இப்போ நீங்களே சொல்லிடலாம், √27 - √18. சார் நியூமரேட்டரில் எதுனாலும் கொடுத்துட்டு போகிறாங்க, அதை பற்றி நம்மளுக்கு கவலையே கிடையாது. டினாமினேட்டரில் கொடுத்த டேர்ம்ஸ் தான் நீங்கள் பார்க்கணும். √27 - √18 இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போ கான்ஜுகேட் என்ன போகிறோம், அதே வேல்யூ தான், √27. இங்கே மைனஸ் போகிறது என்ன வரும், ப்ளஸ் √18. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த கொஸ்டின் அப்படியே எழுதிடணும். √48 + √32 டிவைடர் √27 - √18 இன்ட்டு நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டரில் என்ன பண்ணணும், கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்துச்சுன்னா ஓகேங்களா. அப்போது √27 மைனஸ் என்ன மாறும், ப்ளஸ் √18 டிவைடர் சேம் நம்பர். ஓகேங்களா. கான்ஜுகேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ரெண்டுலேயும் என்ன பண்ணிட்டோம், அதே நம்பர் எடுத்து சிம்பிளை மட்டும் மாற்றி மல்டிப்ளை பண்ணுறோம். சென்டரில் மட்டும் தான் மாற்றணும்,
சைடில் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, இப்போது இந்த டேர்ம்ஸ் 2 டேர்மாக எடுக்கிறேன். இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மு. கீழே உள்ள வேல்யூவை பாருங்களேன். √27 மைனஸ் √18, √27 மைனஸ் √18. அப்போ அதோட எப்படி ஃபார்முலா மெத்தடில் இருக்குன்னா a மைனஸ் பி எப்படி இருக்கும், a ப்ளஸ் பின்னு இருக்குது. இப்போ a மைனஸ் பி a ப்ளஸ் பி ஃபார்ம் என்ன, a ஸ்கொயர்டு மைனஸ் b ஸ்கொயர்டு. ஸோ அப்போ a ஸ்கொயர்னா √27 ஸ்கொயர்டு, b ஸ்கொயர்னா √18 ஸ்கொயர்டு. இடையில என்ன வரும், மைனஸ் வரும். ஸோ அந்த ஃபார்முலா டினாமினேட்டரில் உள்ள டேர்ம்ஸ் ஃபுல்லாமே ஃபார்முலா மெத்தட் இருக்கனால ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே 2 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இதை ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்ணுங்கள். √48 into √27, √48 into √18. இந்த பார்த்தீங்களா, √48 into 27, √48 into 18. அடுத்து பார்த்தீங்கன்னா √32 into 27. ஒவ்வொரு டேர்ம்ஸாக மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்து இந்த வேல்யூ டிவைடில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டும் 2 என்ன கேன்சல், 2 18 கேன்சல். அப்போது இதை டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணியும் பார்க்கலாம். நம்ம எல்சிஎம் இங்கே டேரெக்டாக எடுத்துடுவோம். இப்போ 48 பார்த்தீங்கன்னா 3 into 16 எடுக்கலாம். 3 16s are 18, 48. 27 பண்ணிக்கலாம், 3 into 9 எடுக்கலாம். 32க்கு பார்த்தீங்கன்னா 2 into 16 எடுக்கலாம். 27க்கு 3 into 9. அதே போல் 48க்கு 3 into 16, 18க்கு 2 into 9, 32க்கு 2 into 18, 18க்கு பார்த்தீங்கன்னா 2 into 16 வேல்யூ டிவைடட் 9. இப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா 16 என்ன எடுக்கலாம், 4. 2 3க்கு என்ன பண்ணலாம், ஒரு 3. 9க்கு என்ன பண்ணலாம், √9 வேல்யூனா 3. அதே போல் 16க்கு என்ன வரும், 4 வந்துடும். 9க்கு என்ன வந்துடும், 3 வந்துடும். வேறு வேல்யூ கிடையாது, √6. எப்படின்னு பாருங்கள், √16க்கு 4, √9க்கு வேல்யூ 3, ரிமைனிங் 2 3s are 6. ஸோ அதே போல் காமன் நம்பர்ஸில் எடுத்துலேறோம். கீழே டிவைடில் பார்த்தீங்கன்னா 27 மைனஸ் 18 ஆன்சர் 9. இது 3 மல்டிப்ளை பண்ணினா 36. ஸோ இங்கே வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 4s are 12, இங்கே எழுதிட்டேன் 26, 4 3s are 12 √6, 4 2s are 8, 8 3s are 24. ஆர்டர் எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு நம்பர்ஸை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். 60 இங்கே ஆட் பண்ணும்போது லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம், ரூட்ஸ் வேல்யூ ஆட் பண்ணும்போது √6 சேமாக இருந்தால் தனியாக வச்சுக்கணும். நம்பர்ஸை மட்டும் தான் ஆட் பண்ணணும். 12 + 12 என்ன வரும், 24/9. ஸோ இப்போது இது ரெண்டுலேயும் 24லேயும் 16 என்ன காமன் எடுக்கலாம், 12 காமன் எடுக்கலாம். இப்போ 12 5s are 16, 12 காமன் எடுத்துட்டோம் 5 இருக்கும். 12 2s are 24, 2 காமன் எடுத்துட்டோம் √6/9. எல்லாம் கேன்சல் பண்ண போக ரிமைனிங் ஆன்சர் 4/3 into 5 + 2 √6. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அதே ஃபார்மேட் தான். 2 √6 மைனஸ் √5/3 √5 மைனஸ் 2 √6. அப்போ காஞ்சிகேட் எந்த டைம் எடுக்கணும், இதுக்கு மட்டும் தான் காஞ்சிகேட் எடுக்கணும். அப்போ 3 √5 அப்படியே வரும், மைனஸ் என்ன மாறும், ப்ளஸ் 2 √6. ஓகேங்களா. இப்போ அதே போல் தான் கீழே பார்த்தீங்கன்னா a மைனஸ் பி, a ப்ளஸ் பி ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், 3 √5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 √6 ஹோல் ஸ்கொயர். இது ஒவ்வொரு டைமாக மட்டும் 1. இங்கே இதையும் ஒவ்வொரு டைமாக மல்டிப்ளை பண்ணுறோம். அந்த டேர்ம்ஸ் வரிசையில் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் தான் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு டைமாக மல்டிப்ளை பண்ணி பாரு. இப்போ பாருங்கள், 2 3s are 6, 6 5s are 30. 3 அப்படியே வந்துடும், √5 வரும், 5 ஆயிரும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, √6 பண்ணால் 6. இங்கே என்ன வரும், 2 அப்படியே வந்துடும், 5 6 are 30 டிவைடட் 3 ஸ்கொயர் பண்ணால் 9, √5 பண்ணால் 5. இங்கே பாருங்கள் தனித்தனியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 ஸ்கொயர் பண்ணணும் 4, √6 பண்ணால் 6. அப்போ 4 √30 எப்படி சார் இருந்துச்சுன்னா, இங்கே 6 √30 இருக்குது, இங்கே -2 இருக்குது. அப்போ 6லேருந்து 2 மைனஸ் பண்ணிட்டோம்னா 4 √30. 3 5s are 15, 4 6s are 24. கீழே 9 5s are 45 வரும், 4 6s are 24. இப்போ 4 √30 -15 -25 வரும், -39/21. தட்ஸ் ஆல். ஸோ டினாமினேட்டரில் அதே டேர்ம் பாருங்கள், √5/√6 + 2 மைனஸ் √5/√6 -2. இங்கே பாருங்கள், இது ஒரு கொஸ்டினாக பார்த்தோம், இது ஒரு கொஸ்டினாக பார்த்தோம். இப்போ ரெண்டுக்கு சேர்ந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டபுள் டினாமினேட்டர் வர மாதிரி டேரெக்டாக என்ன பண்ணலாம், ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ சாதாரணமாக ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருப்போம், 1/2 + 1/3 டினாமினேட்டர் டிஃப்ரெண்டாக என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மெத்தடில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ √5 into √6 -2 மைனஸ் √5 into √6 + 2 டிவைடட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுவோம். √6 + 2 √6 -2. √5 into √6 என்ன வரும், √30. 2 into √5 மைனஸ் √5 into √6 என்ன வரும், √30 2 √5 டிவைடட் a + b a - b. அப்போ √6 ஸ்கொயர்டு மைனஸ் 2 ஸ்கொயர்டு.
அப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு -2√5 -2√5 ஆன்சர் என்ன வரும் -4√5. ஏன்னா இந்த +√30 - என்ன கேன்சல் ஆயிரும் டிவைடட் பை 2 2வையும் 4ஐயும் கேன்சல் பண்ணால் we get answer -2√5. ஓகேங்களா. அடுத்த தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a and b if √7 - 2 √7 + 2 equal to √a√7 + b. ஸோ as usual சேம் மெத்தட் தான். அதாவது இதை சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்துட்டு இதை கம்பேர் பண்ணி ஏயோட வேல்யூ என்ன பியோட வேல்யூன்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ நீங்களே பாருங்கள் √7 - 2 √7 + 2 கொஸ்டின் எழுதிட்டேன். டினாமினேட்டர் கான்ஜுகேட் என்ன வரும் இங்கே ப்ளஸில் வந்திருக்கு. அப்போ என்ன எடுப்பீங்க மைனஸ். அப்போ √7 - 2 √7 - 2. இங்கே √7 - 2 இங்கே √7 - 2. அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது √7 - 2 ஹோல் ஸ்கொயர் எடுக்கலாமா. டினாமினேட்டர் பாருங்கள் √7 + 2 √7 - 2. அப்போ a + b a - b. அப்போது a² - b². இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னு பாருங்கள் a - b ஹோல் ஸ்கொயர். அப்போது a²னா √7², b²னா 4 -2ab -2 √7 - 2 டிவைடட் a² என்ன வரும் 7 b² என்ன வரும் 4. இப்போ √7 வேல்யூ 7 -2 2 4 √7 + 4 டிவைடட் 7 - 4 7 + 4 answer 11 - 4 √7 divided 7 - 4 answer is 3. ஸோ அதை செப்பரேட் பண்ண முடியாது, தனியாக பிரித்து எழுதுறேன். 11/3 - 4/3 √7. இப்போ இந்த கொஸ்டினை வந்து எப்படி கம்பேர் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு a√7 ஃபஸ்ட்டு √7 தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ இது எப்படி எழுதுறோம்னா 4√3 √7 அது ஃபஸ்ட்டில் எழுதிக்கலாமா. செகண்டில் +11/3. இப்போ கம்பேர் பண்ணுங்கள். ஏக்கு நேர் என்ன இருக்குன்னு பாருங்கள் -4/3, பிக்கு நேர் என்ன இருக்குது 11/3. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா. ஓகே. இப்போ ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். x = √5 + 2 then find the value of x² + 1/x². ஒரு எக்ஸோட வேல்யூ மட்டும் கொடுத்துட்டு x² + 1/x² வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ x = √5 + 2. இப்போ 1/x என்ன வரும் அதோடைய கான்ஜுகேட் தானே √5 - 2 டேரெக்டாக நம்ம எடுத்துக்கலாம். x வந்து √5 + 2னா 1/x கான்ஜுகேட்டாக தான் இருக்கும் √5 - 2. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா x + 1/x ஹோல் ஸ்கொயர் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறேன். ஏன்னா டேரெக்டாக x² + 1/x² வேல்யூ பார்க்க முடியாது. இப்போ இது எந்த ஃபார்முலானா a + b ஹோல் ஸ்கொயர். இப்போ ஃபார்முலா என்ன வரும் a² + b² 2ab. ஓகேங்களா. ஸோ இப்போது ஃபார்முலா அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இங்கே x² வந்துடும் ப்ளஸ் 1/x². இந்த x நேரம் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும் 2 மட்டும் இருக்கும். ஸோ எனக்கு இப்போ என்ன கொஸ்டின் அவங்க கேட்டிருக்காங்கன்னா இந்த ஃபார்மெட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள் கொஸ்டினில் x² + 1/x² மட்டும் தான் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ அந்த +2 எனக்கு பண்ணால் என்ன ஆகும் -2ஆக சேஞ்ச் ஆகும். x2 என்ன உனக்கு -2ஆக சேஞ்ச் ஆகும். அப்போது x² + 1/x² ஃபார்முலா என்ன ஆகுதுன்னா x + 1/x ஹோல் ஸ்கொயர் -2 ஆகுது. இப்போது x + 1/x முன்னாடியே ஃபைண்ட் பண்ணிட்டு பாருங்கள். எக்ஸையும் 1/x ஆட் பண்ணுற x என்ன தெரியும் √5 + 2 + 1/x = √5 - 2. இந்த +2 - 2 என்ன வரும் கேன்சல் ஆயிரும். √5 என்ன வரும் 2√5. அப்போ இங்கே அப்ளை பண்ணும்போது 2√5 ஹோல் ஸ்கொயர் -2 ஸ்கொயர் பண்ணுற 2 ஸ்கொயர் பண்ண என்ன வரும் 4 √5 பண்ணால் 5 4 5 20 - 2 = 18. ஓகேங்களா. இந்த எக்ஸசைஸில் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா கிவன் √2 = 1.41. √2ஓட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 8 - 5√2/3 - 2√2. ஸோ 3 places ஆஃப் டெசிமல் 3 places எழுதுனா மட்டும் போதுன்ட்டாங்க. சரி அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்களே பாருங்கள் டினாமினேட்டரில் 3 - 2√2 என்னுடைய கான்ஜுகேட் என்ன வரும் 3 + 2√2. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிட்டேன் 8 - 5√2 டிவைடட் 3 - 2√2 = ஸோ இப்போ அதோடைய வேல்யூ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கான்ஜுகேட் எடுக்கிறோம் 3 + 2√2 × 3 + 2√2. ஸோ எப்பயும் போல் மல்டிப்ளை பண்ணுறலாம். 8 3 24 8 2 16 5 3 15 5 2 10ன்ற வேல்யூ ஒவ்வொரு டைமாக மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா a - b a + b அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 3² - 2√2 ஹோல் ஸ்கொயர் வருது. இங்கே ஒரு 24 இங்கே ஒரு 10 2 20 இங்கே 15√2 இங்கே 16√2 ஆன்சர் வெறும் √2 மட்டும் வரும். அப்போ 24 - 20 ஆன்சர் வரும் 4 ரிமைனிங் +√2 டிவைடில் 3² என்ன வரும் 9. இந்த 2√2 ஸ்கொயர் பண்ணும்போது 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வரும் √2 பண்ணால் 2 வரும் 4 2 8. இப்போ
இப்போ 9 மைனஸ் 1 1. அப்போ கிடைக்கக்கூடிய ஆன்சர் 4 ப்ளஸ் √2. இப்போ √2ஓட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க 1.414. அப்போ √2ன்ற பிளேஸில் என்ன அப்ளை பண்ணோம்? 1.414. ஸோ அதை அங்கே அப்ளை பண்ணும்போது 4 ப்ளஸ் √2 வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். 4 ப்ளஸ் √2ஓட வேல்யூ 1.414. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஆன்சர் 5.414. தட்ஸ் ஆல். இதோட எக்ஸசைஸ் 2.7 கம்ப்ளீட்டாக ஓவர் ஆகுது. ஸோ நோட்டில் நீட்டாக காப்பி பண்ணிக்கிங்க. இதில் உள்ள ஹோம்ஒர்க் சம் இதே சால்வ் பண்ண சம்மில் ஏதாச்சும் 2 சம் ஹோம்ஒர்க் கொடுப்பேன். நீங்கள் நீட்டாக சால்வ் பண்ணி சென்ட் பண்ணி அனுப்பணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.